நீ ஜபம் பண்ணுவியா? நீ பைபிள் படிப்பியா? ஃபெல்லோஷிப்ல இருக்கியா? நான் 10 ஃபெல்லோஷிப்ல இருக்கேன். இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். உங்க பேர் என்னது? என் பேரா? உப்பு உபவாசம். உப்பு உபவாசமா? உங்க பேர் இல்லையே. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க. உங்க பேர் இல்ல. அப்படியா? நான் கடவுளுக்காக இவ்ளோ செஞ்சிருக்கேன். என் பேர் இல்லையா இதுல? நீங்க உலகத்துக்காக பிரேயர் பண்ணிருக்கீங்க. கடவுளுக்காக பிரேயர் பண்ணிருந்தீங்கன்னா தான் உங்க பேர் இருக்கும். என் பேரு சரியான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. என் பேர் ஜபமணி. நான் பரலோகத்துக்கு போகணும். உங்க பேர் இல்ல இதுல. நான் வாரம் பிரேயர் பண்றேன், சர்ச்சுக்கு வரேன். ஏன் என் பேர் இல்ல? ஏசப்பா, இவங்க ஜெபம் பண்றது சர்ச்சில் மட்டும்தான். கொடா சண்டைக்கு போனா வேற மாதிரி பேசுறாங்க. இவங்க பேர் எப்படி இருக்கும்? இவங்க எல்லாம் உள்ள அனுப்பிடாதீங்க. சரி, என் பேர் எல்லாம் பரவாயில்ல. என் பக்கத்து வீட்டு பங்குச்சம் பேர் இருக்கா? நீ அவங்க கூட தானே பேசிட்டு இருந்த. அவங்க பேர் எப்படி இருக்கும்? அவ பேர் இருக்கா இல்லையா? இல்ல. சரி, அவ பேர் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னது? கிரேஸ். கிரேஸ். உங்க பேர் இருக்குது. நீங்க உலகத்துக்காக இல்லாம கடவுளுக்காக பிரேயர் பண்ணி உபாசம் இருந்ததுனால உங்க பேர் இருக்கு. உங்க பேர் என்னது? பிளெஸி. பிளெஸி. உங்க பேர் கிறுக்கப்பட்டிருக்கு. ஏன்? நீங்க இப்படி உட்காருங்க, உங்களை பத்தி தெரியும். உங்க பேர் என்னது? என் பேர் கண்ணமாங்கய்யா. உங்க பேர் இல்ல. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்படல, அதனால உங்க பேர் இல்ல. ரட்சிப்பா அப்படின்னா நான் டிவிலலாம் கேட்டிருக்கேன். எங்கள் பிளெஸி அம்மா வீட்டில் இவங்க தான் எங்கள் பிளெஸி அம்மா. அம்மா, உங்கள் வீட்டில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன். ஒரு நாளாவது ஏசப்பா பற்றி ரட்சிப்பை பற்றி சொல்லியிருக்கீங்களா? உங்களால தான் நான் இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன். மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. என்னால் தான் இவங்கனால போகிறாங்க. மன்னிச்சிடுங்க. உங்க பேர் என்னது? என் பேர் பிரியா. உங்க பேரும் இல்ல. என் பேர் ஏன் இல்லை? இது எந்த இடம்? ஏய் பிளெஸி, இங்க என்ன பண்ற? என்ன மன்னிச்சிடு. சுவிசேஷம் நான் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு அறியாம உங்களுக்கு சொல்லாம விட்டேன். என்ன மன்னிச்சிடு. கிறிஸ்டியன் தான் எனக்கு சொல்லாம இருக்கியே. நான் இப்ப உன்னால தான் நான் போறேன் நரகத்துக்கு. விட்டுருங்க அவங்களை. விட்டுருங்க. என்னால தான் நினைச்சேன். இவங்க பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்ததால தான், இவங்க அறுவடை காலத்துல மௌனமா இருந்ததால தான் இப்ப அவங்களோட நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமையா இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் பேச வேண்டிய நேரத்துல கரெக்டா பேசணும். சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் பரப்பணும். அப்பதான் எல்லாருமே நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இது ஒரு நகைச்சுவை நாடகம் மாதிரி தெரியும். ஆனா இதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆட்களும் மிகுதி அறுவடையும் குறைவு. அதனால நீங்க அறுவடை நேரத்துல மௌனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்தில் ஐயோ. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு இதோ கடைசி காலம் வந்துடுச்சு. காலம் சமீபமா இருக்குது. ஒரு காலம் மனுஷனை பாராதபடிக்கு தேவனை பாருங்க. என்ன ஒரு இடர் வந்தாலும், என்ன ஒரு தேவனுக்காக நான் ஜீவிப்பேன்னு சொல்லிட்டு அவருக்காக நீங்க சாட்சியா நிற்கும் போது உங்களை எல்லா விதத்திலையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். அதனால நீங்க உலகத்தை பார்க்காதீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க ருசிச்சீங்க. நீங்க ருசிச்சதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.